அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடுத்து என்ன செட் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்குறாங்க டாபிக் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்கனாமிக்ஸ். இதுதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு சாப்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. பப்ளிக் எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே ஒரு கவர்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸை பற்றி நம்ம ஃபுல்லாக என்ன செய்வோம், இந்த பப்ளிக் எக்கனாமிக்ஸில் வந்து படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் எப்படி வருது, அப்படி கிடைக்கக்கூடிய வருமானத்தை எந்தெந்த வகையில் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுது, தேவையான இன்கம்க்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் ஃபுல்லாகவே இதில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபெயிலியர். அதாவது மார்க்கெட் ஃபெயிலியருக்கான ரீசன் என்ன, எதனால் மார்க்கெட் ஃபெயிலியர் ஏற்படுது, அதை வந்து நம்ம எப்படி ரெமடியல் மெஷர்ஸ் மூலமாக நம்ம அதை வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் கான்செப்டாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ், காரணம், அதாவது மார்க்கெட்டோட பவர்னா என்ன, அப்புறமா பப்ளிக் குட்ஸ்னால் என்ன, எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன பண்ணுனா அந்த மார்க்கெட்டை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பப்ளிக் குட்ஸ்னால் என்னங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா பப்ளிக் குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த ஜென்ரல் பர்பஸ்க்காண்டி மக்களோட தேவைக்காண்டி என்ன செஞ்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரோடாக இருக்கலாம், இல்லாட்டி பப்ளிக் பார்க்காக இருக்கலாம், அந்த மாதிரி பவர் சப்ளை, இந்த மாதிரி எல்லாமே வந்து பப்ளிக் குட்ஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கன்சூமர் வெல்ஃபேரை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம மார்க்கெட் ஹெவி காம்படிஷன் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து கன்சூமருக்கு வந்து வெல்ஃபேரை வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுலேயுமே நிறைய தியரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் கன்சூமர், தென் வந்து காம்படிஷனை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது ஹெல்த்தி வேலை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த கன்சூமர் வெல்ஃபேரில் வந்து பார்ப்போம். அடுத்த சாப்டர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் எஃபிஷியன்சி, அதாவது கன்சூமரோட வெல்ஃபேர் பற்றி, அப்புறம் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட், தென் வந்து காம்படிஷன். நம்ம நிறைய மார்க்கெட்ஸ் பார்த்துருப்போம், அதாவது பர்ஃபெக்ட் மார்க்கெட், இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட், மோனோபோலி மார்க்கெட், இந்த மாதிரி. ஸோ அதில் வந்து காம்படிஷனை வந்து ஹவு டு ஹேண்டில் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாப்டரில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் பப்ளிக் ரெவன்யூ, கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி எந்தெந்த வகையில் வந்து இன்கம் கிடைக்குது, இதை வந்து மேஜராக ரெண்டாக சொல்கிறாங்க, டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ. அதாவது டேக்ஸை மட்டுமே கலெக்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ரெவன்யூஸ் கிடைக்குது, எந்தெந்த மாதிரியான டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது டேக்ஸ் இல்லாமல் மீதி எந்த மாதிரியான வருமானம் கிடைக்குது, இதை பற்றி இந்த சாப்டரில் பார்ப்போம். இதில் வந்து இப்போ டேக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்கம்க்கு நம்ம கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்கம் டேக்ஸு, அப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வேறு ஜென்ரலாக கட்டக்கூடிய சேல்ஸ் டேக்ஸு, அதுக்கப்புறமா எக்ஸைஸ் டியூட்டி, இது ஃபுல்லாகவே நமக்கு எந்த இதில் வருது, டேக்ஸ் ரெவன்யூவில் வருது. ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூவில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லாமல் என்னென்ன மாதிரியான பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஃபைன் கட்டுவோம் இல்லையா, நிறைய ஃபைனு, அப்புறம் எக்ஸாமுக்கு கட்டக்கூடிய ஃபீஸஸ், அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய அமௌண்ட்டு, தென் இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்கியிருப்போம், அந்த லோனுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் டேக்ஸ் ரெவன்யூவில் வரும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த மேஜர் சாப்டர் தான், டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் நம்மகிட்டருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ரெவன்யூவை எந்தெந்த வழிகளில் ஸ்பெண்ட் பண்ணுது, செலவு பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் தான் வாங்கக்கூடிய லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஃபென்ஸுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், எல்லா நாடுகளுமே டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு அதிகமான அளவுக்கு ஃபண்டு எப்போவுமே அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு அலோகேட் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சப்சிடி கொடுக்குறதா இருக்கலாம். இது போக இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறது, அப்புறம் பென்ஷன் கொடுக்குறது, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது, இது போக மீதி உள்ள ஜென்ரல் சர்வீசஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட்லேருந்து அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் டெப்ட், கவர்மெண்ட்டுக்கும் என்ன செய்வாங்க, கடன் வாங்குவாங்க. எப்படி நம்ம தனி மனிதன் தன்னோட தேவைக்கு கடன் வாங்குறோமோ அதே மாதிரி ஒரு அரசாங்கமும் என்ன செய்யும், அதோட தேவைக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏன் கவர்மெண்ட் கடன் வாங்குது, அதுக்கான காரணம் என்ன, அப்படி வாங்குற கடனை வந்து ஹவு டு மேனேஜ், அதுக்கப்புறமா எப்படி அந்த கடனை வந்து யார்கிட்ட கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள கான்செப்டை ஃபுல்லாகவே நம்ம பப்ளிக் டெப்ட்டில் பார்க்கலாம். அடுத்து ஒரு மேஜர் சாப்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நமக்கு பட்ஜெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அதை வந்து மேஜராக 3 டைப்பாக சொல்கிறாங்க. அதாவது டெஃபிசிட் பட்ஜெட், சர்ப்ளஸ் பட்ஜெட், இன்னொன்று வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட். மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபிசிட் பட்ஜெட் தான் வந்து நமக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது டெஃபிசிட்னா என்ன அப்படின்னா நம்மளோட வருமானம் வந்து கம்மியாக இருக்கும், செலவு வந்து அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பட்ஜெட் தான் மேக்ஸிமம் வந்து தாக்கல் பண்ணுவாங்க.
சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னா வருமானம் அதிகமாக இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படிங்கிறது ரெண்டுமே ஈக்குவலைஸ்டாக இருக்கும், இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவலைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. இது ஒன் ஆஃப் த சாப்டராக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பாலிசி வந்து மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசின்னு 2 டைப்பில் படிச்சிருப்போம் இல்லையா. அதில் வந்து ஃபிசிக்கல் பாலிசி அதை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபிசிக்கல் பாலிசி நம்ம வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான ரெஃப்ளெக்ட்ஸ் வந்து நமக்கு எக்கனாமிக் சைடில் வந்து நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த கான்செப்ட்டில் வந்து படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த கான்செப்டில் பார்ப்போம். ஸோ பப்ளிக் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், செட் எக்ஸாமில் அது ரிலேட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நாளைக்குள்ள வீடியோவில் நமக்கு அடுத்து என்ன சாப்டர் அவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க செட் எக்ஸாமில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டாபிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு உங்களுக்கு தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.